பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோடய பேர் சுஜி. நான் பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். லாஸ்ட் இயர் 2025 அப்போது ஜான்வரி 1 ஈவினிங் நாங்கள் ப்ரேயர் பண்ண வந்திருந்தப்போ அங்கிள் மூலிமா எங்களுக்கு ஏசப்பா ப்ராஃபஸி பண்ணியிருந்தாங்க. 2 விஷயம். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வருஷம் 2 நன்மையை வச்சுருக்கீங்க. ஒன்று வந்து அக்டோபர் மாதத்தில் நிறைவேறதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பேபிக்கு போன வருஷம் ஜூலை அப்போது ஃபஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடும் போது பாப்பா ஒன்று கையில் இருந்தாலோ இல்லை வயிற்றில் இருந்தாலோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் 2மே இல்லை. ஆனால் அங்கிள் சொன்ன மாதிரி ஏசப்பா வெளிப்படுத்தின மாதிரியே அக்டோபர் 6 அன்னைக்கு பேபியோட ஹார்ட் பீட் கன்ஃபார்ம் ஆச்சு. நான் கன்சீவாக இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஏசப்பா வந்து ரொம்ப அழகாக பாதுகாத்தாங்க. பாப்பா வயிற்றில் இருக்கும்போது பேபியோட க்ரோத்து, அப்புறம் வாட்டர் லெவல், எனக்கு பிபி, சுகர், தைராய்டு எல்லாமே ரொம்ப நார்மலாகவே இருந்தது. எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் பாப்பாவை அழகாக பாதுகாத்து கொண்டாங்க ஏசப்பா. மே 25 அன்னைக்கு பெயின் வந்து பேபியை வந்து பெத்தெடுக்கவும் எனக்கு வந்து பலன் தந்திருந்தாங்க. அரௌண்ட் ஒரு 39 வீக்ஸ்லலாம் செக்கப் போகும்போது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பேபி ஹெட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை, இது சி செக்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேபி வெயிட் வேறு 3 kg தாண்டிடுச்சு. அதனால் நார்மல் டெலிவரிக்கெலாம் சுத்தமாக பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சர்விக்ஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மே 25 அன்றைக்கி தான் ஏர்லி மார்னிங் எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்து அது லேபர் பெயின்னு கூட தெரியாது. ஏர்லி மார்னிங் 4 o'clock பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நான் சும்மா ஏதோ வலிக்குது போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கூட்டு வந்தப்போ பெயின் லைட்டாக தான் இருந்தது. ஈவினிங் 4 o'clock வரைக்கும் அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பெயின் இன்னும் அதிகமாகிறதுக்கு. 4 o'clock என்னாச்சுன்னா பேபி வயிற்றுலேயே மோஷன் போயிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க 1.5 hour தான் டைமு, 5:30 வரைக்கும் பார்ப்போம். பாப்பா வெளியே வந்துட்டாங்கன்னா ஓகே, இல்லைனா நம்ம சி செக்ஷன் பண்ணி வெளியே எடுத்துடலாம், ஏன்னா பேபி வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டுரும் அப்படி சொல்லிட்டாங்க. 5:30க்கு வந்து எனக்கு அவங்க சர்விக்ஸ் நல்லா ஓப்பன் ஆகி டெலிவரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சொட்டு பலன் இல்லை உடம்புல. ஏன்னா காலையிலையும் என்னால் சாப்பிட முடியல, மதியானமும் சாப்பிட முடியல பெயின்னால். அப்போல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட அரை மயக்கத்தில் இருந்தேன். எனக்கு சுத்தமாக பலனே இல்லை. ஏசப்பான்னு கத்தி தான் பாப்பா வெளியே வந்தாங்க. பாப்பா வெளியே வந்தது கூட எனக்கு அவ்வளோ கான்ஷியஸே இல்லை. பாப்பா வெயிட் அதிகமாக இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுனால பாப்பாவால் ஒரு ஹேண்டே தூக்க முடியல, ரைட் ஹேண்டு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் வந்து அவனால் சுத்தமாக தூக்கவே முடியலை, 1 day அப்சர்வேஷனில் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் லைட்டாக பயமாக இருந்தது. ஆனாலும் அந்த 1 dayக்கு அப்புறம் பேபி வந்து நார்மல் ஆகிட்டான். அந்த கையை நல்லா தூக்கி லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி அவனுக்கு கை நார்மல் ஆச்சு. கர்த்தர் தான் பாதுகாத்தார், கர்த்தர் தான் சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார். அதே மாதிரி இன்னொரு நன்மை என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஜூலை மாதம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் மாதம் இன்னொரு கம்பெனியில் 30% ஹைக்கோட இன்னொரு ஆஃபர் லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க. பேபி கன்சீவ் ஆன அதே மந்த்து அக்டோபர் 23 என்னோடய ஹஸ்பண்டும் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ண ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. ஏசப்பா போன வருஷம் சொன்ன 2 நன்மையும் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. அங்கிளும் ஆன்ட்டியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆன்ட்டி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, செக்கப் போனியாப்பா, ஹெல்த் எப்படி இருக்குது, பேபி க்ரோத் எப்படி இருக்குன்னு அவங்க தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வீட்டில் பாசிட்டிவ்னு டெஸ்ட் எடுத்த அந்த நாள் வந்து நான் டெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வர ஆன்ட்டி கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. நான் ஆன்ட்டிக்கிட்ட சொன்ன ஃபோன் பண்ணும்போது, இப்போ தான் ஆன்ட்டி டெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வரேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த மாதிரி பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் நான் சொன்னேன். அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் நடத்தின கர்த்தருக்கு நன்றி. எங்களுக்காக ஜபிச்ச அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் ரொம்ப நன்றி. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.